பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாடு அரசு சார்பில் பொங்கல் பரிசு தொகுப்புடன் எளிய மக்கள் பொங்கல் பண்டிகையை கொண்டாடும் பொருட்டு ரொக்கத் தொகையும் வழங்கப்பட்டு வந்தது. ஆனால் இந்த ஆண்டு ரொக்கத் தொகை வழங்க இயலாது என நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அதிகாரப்பூர்வமாகவே அறிவித்துவிட்டார். முதல்வர் முதல் திமுக அமைச்சர்கள் வரை பொதுக்கூட்டங்களிலும் பத்திரிகையாளர் சந்திப்பிலும் பேசி முடிக்கும் போது இறுதியாக மத்திய அரசு நிதி தரவில்லை என்ற வசனத்தை மறக்காமல் கூறி வருகின்றனர். இந்நிலையில் முதல்வர் ஸ்டாலினுக்கு சில கேள்விகள். உங்கள் மகன் உதயநிதி ஸ்டாலினின் ஆசையை நிறைவேற்ற கோடி கணக்கில் செலவு செய்து கார்பந்தயம் நடத்த மட்டும் நிதி பற்றாக்குறையை காரணம் கூறாதது ஏன்? நீங்கள் எதிர்க்கட்சியாக இருந்தபோது 5000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று கூறிவிட்டு இப்போது 1000 ரூபாய் கூட கொடுக்காமல் தமிழக மக்களை ஏமாற்றுவது நியாயமா? நீங்கள் எந்தவித கணக்கீடும் இல்லாமல் குத்துமதிப்பாக கேட்கும் மொத்த தொகையையும் மத்திய அரசு வழங்க வேண்டும் என எதிர்பார்ப்பது சரியா? மேலும் தங்கள் விளம்பர திட்டங்களுக்கு நிதியை பயன்படுத்தும் திமுக அரசால் தமிழர்களின் பண்டிகையான பொங்கல் விழாவுக்கு கூட பணம் வழங்க மனமில்லையா என்ற கேள்வி பொதுமக்கள் மத்தியில் எழுந்துள்ளது.